ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெண்கள் எல்லாத்துக்குமே மிக மிக பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இன்றைக்கி வீடியோவில் முதல் டிப் என்னான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருமே சப்பாத்திக்கு மாவு பிசைவோம். மீதி இருக்கிற மாவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுவோம். சம்டைம்ஸ் நம்ம வெளியவே அப்படியே வைக்கிற வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாதிரி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது ஒரு கருப்பு கலராக மாறிடுது. மேலெல்லாம் ஒரு கரும்பல் பிடிச்ச மாதிரி, பூஞ்சை பிடிச்ச மாதிரி புள்ளி புள்ளியாக ஆகிடுது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஆகாமல் எப்படி இதை சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு சிலர் நைட்டே மாவு பிசைஞ்சு வச்சுருவாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே சப்பாத்தி போடுறதுக்காக. அந்த மாதிரி பிசைஞ்சு வச்ச மாவாக இருந்தாலும் இல்லை மீதி இருக்கிற மாவாக இருந்தாலும் லேசாக அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெயை தடவி விட்டுக்கலாங்க. இப்படி செய்யும் பொழுது 3 நாள் ஆனாலுமே மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம எந்த டப்பாவில் வைக்க போகிறோமோ அந்த டப்பாவில் லேசாக எண்ணெயை தடவிக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு பிளாஸ்டிக் ரேப் இருந்தால் கூட அதில் ரேப் பண்ணியும் வச்சுக்கலாம். அப்பவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மாவு. இப்போ இதில் ஏர் டைட்டாக நல்லா ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இடம் விடாமல் நல்லா இதை அழுத்தி விட்டுக்கணுங்க. இடம் விடாமல் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். நீங்கள் பிளாஸ்டிக் ரேப்பில் சுற்றி வைக்கும் பொழுது அது நல்லா டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி கூட செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இடம் விடாமல் நல்லா அழுத்தி விட்டாச்சு. இதுக்கு மேலால் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவி இந்த டப்பாவை மூடி வச்சிடலாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது அது கருப்பு கலர் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணும்போது ஒரு 1/2 hour முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னான்னு இப்போ பார்க்கலாங்க. இப்போ நம்ம எல்லாருமே நிறைய பேர் முட்டை வேக வைப்போம். முட்டை வேக வச்ச உடனே அதை வெளியே எடுத்து வைக்கும் பொழுது பச்சை தண்ணியில் போட்டு வைப்போம். அந்த டைமில் ஒரு சின்ன பீஸ் ஐஸ் க்யூபை அதோடு போட்டுக்கலாம். அப்போ அந்த தண்ணி இன்னும் நல்லா குளிர்ந்து போயிடும். பாருங்கள், இப்போ ஐஸ் எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த முட்டை தோலை ஈஸியாக உடைக்கலாங்க, பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நான் எடுத்துட்டேன். இந்த டப்பாவை மூடிக்கலாம். இப்போ தோல் நல்லா ஈஸியாக அந்த ஓடு ஈஸியாக எடுக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடு. இப்போ இந்த டப்பா எதுனாலுமே லேசாக நம்ம ஷேக் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம டப்பாவை ஓப்பன் பண்ணலாம். அந்த முட்டையை சூட்டோடு நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா அந்த தோல் ஃபுல்லாக ஓடு தனியாக வராது, உடஞ்சி போகும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். லேசாக அப்படியே கை வச்சாலே ஃபுல்லாக உறிஞ்சிட்டு வருது. ஐஸ் க்யூப் போடும்பொழுது அந்த ஓட்டு மேலே இருக்கிற சூடு எல்லாமே சீக்கிரமாகவே குளிர்ந்துடும். அப்போ ஈஸியாக இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முட்டை ஓடை கொஞ்சம் கூட இல்லாமல் எப்படி தனியாக வந்துடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். சம்டைம்ஸ் இப்போ குழம்பெல்லாம் வைக்கும்பொழுது அந்த முட்டையை மேலே பிரிக்கும் பொழுது முட்டையும் சேர்த்து வந்துடும். இந்த மாதிரி செய்யும் பொழுது நல்லா சூப்பராக க்ளீனாக வந்துடும் பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே நிறைய பேர் யூக்கலிப்டஸ் ஆயில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதுக்கு மழை காலங்களில், குளிர்காலங்களில் இது நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நமக்கு கோல்டுக்கு, சளி பிடிச்சதுன்னா, அந்த மாதிரி தலைவலி இருந்தால் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிறது. நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு கூட நம்ம சுடுதண்ணியில் இதை கொஞ்சமாக ஊற்றி ஆவி பிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பூச்சிக்கொல்லியும் கூடங்க. இதை நீங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா பூச்சிகள் எதுவுமே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பைரி ஆன ஒரு டப்பா எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நான் ஆவி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. பழைய டப்பாவில் இருக்கிறது, இந்த மூடி கூட உள்ளே போயிருக்குது பாருங்கள். ஏன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். இது எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இப்போ இதை பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதோடு இதை சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தெரியும், எண்ணெய் பொருள் எதுவும் தண்ணியில் சேர்க்கும் பொழுது அது உடனே மிக்ஸ் ஆகாது. நம்ம மாப்பை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போவே நல்ல ஒரு வாசத்தை கொடுக்குது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
அழுக்கும் போயிடும். அதே சமயத்தில் மூளை முழுக்கில் இருக்கிற தூசி கிருமிகள் எல்லாமே போயிடுங்க. அடுத்ததாக டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாம். இப்போ சில மீனெல்லாம் இது வந்து ஃப்ரோசனில் வாங்கின மீன். இப்போ இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வரும். எனக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் தூரமாக போய் வாங்க வேண்டி வரும். இப்போ தோல் இல்லாததும் கிடைக்கும். இந்த மாதிரி தோலோடு கிடைச்சிது அப்படின்னா இப்போ தோல் வந்து குழந்தைங்கள்லாம் விரும்ப மாட்டாங்க. இது எப்படி ரிமூவ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பீஸ் எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுருக்கிறேன். கொஞ்ச நேரம் வெளியே வச்சதுக்கப்புறம் இது மேலே வெது வெதுப்பான தண்ணியை கொஞ்சம் ஊற்றி விட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே தோலை எடுக்கவும் முடியாது. அதனால் கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தோலை வந்து ஈஸியாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அந்த தோலோடு போடும்பொழுது சம்டைம்ஸ் கருப்பாக தெரியும். அதனால தான் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. அந்த கருமையான தோல் எல்லாமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஏன்னா குட்டீஸ் சில டைம் இந்த மாதிரி அந்த தோல் இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க. இப்போ எடுத்து விட்டுட்டோன்னா இப்போ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் தோல் இல்லாமல் இப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு. நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தட் நம்ம சிக்கனில் கூட நம்ம ஸ்கின்னோடு இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. டிப் நம்பர் 5. இப்போ நம்ம வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ஊற வைக்கிறோம். அந்த அரிசி உளுந்து ஊற வைக்கிற அன்றைக்கி நம்ம ஒரு கப் அளவிற்கு உளுத்தம் பருப்பை ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சியில் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணினீங்கன்னா அதே கிரைண்டரில் நம்ம வந்து அந்த உளுந்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கட்டியாக தண்ணி விடாமல் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக அரைச்சி எடுத்தாச்சுன்னு. இதை ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இதோட கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக மிளகுத்தூள், இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்பொழுது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினைப்போம். ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லைன்னு நினைப்போம். இப்போ இந்த மாதிரி மாவு அரைக்கிற டைமில் நம்ம உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோன்னா அதையே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கையை லேசாக நனைச்சிட்டு இந்த உளுத்த மாவை எடுத்தோம்னா கையில் ஒட்டாமல் வரும். ஏற்கனவே எண்ணெய் வச்சுருக்குறோம் அடுப்பில். எண்ணெய் நல்லா சூடான உடனே உருண்டையாக இதில் எடுத்து போட்டுடலாம். நல்லா சூப்பரான உளுந்து போண்டா ரெடி ஆகிடுங்க. நீங்கள் இப்போ திங்கக்கிழமை நாளில் இட்லி தோசைக்கு அரிசி ஞாயிற்றுக்கிழமை நாள் ஊற வச்சுட்டு திங்கக்கிழமை ஸ்நாக்ஸுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் உளுந்தை வந்து ஊற வச்சு நல்லா ஊறின உளுந்தை ஃப்ரிட்ஜில் அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் அரைச்சிக்கலாங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக பொங்கி வரும். அரைச்சிட்டு இந்த மாதிரி செய்யலாம். இதோட தேங்காய் சட்னி வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈஸியாக சூடான ஸ்நாக்கும் ரெடி ஆயிரும். கடையிலலாம் வாங்க தேவையில்லை. இந்த குளிர்காலத்தில் மழை பெய்யுது. குட்டீஸ் வந்து ஸ்கூல் விட்டு வரும்பொழுது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்பொழுது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் சூப்பராக உளுந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் கேரட் துருவி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு கூட இந்த மாதிரி போண்டா மாதிரி செஞ்சுக்கலாங்க. இதுவே நீங்கள் இதிலே நடுவில் ஓட்டை போட்டு செஞ்சிங்கன்னா அது உளுந்து வடை ஆகிடும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். அதோட ஒரு உளுந்து போண்டா ரெசிப்பியும் அதுவும் ஒரு டிப்பு தான். எப்படி ஈஸியாக ஸ்நாக் பண்ணலாம் அப்படிங்கிறது. உளுந்தை ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம், வேண்டியப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரியெல்லாம் ஈஸியான ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். டைம் இருந்ததுன்னா உங்களுக்கு அவசியமாக இருந்ததுன்னா போய் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிப் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கிற டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் புதிய டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.